ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் காரமணி தொக்கு பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் ஹீட் பண்ணி 4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கிறேன். இதோடவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்திக்கிறேன். அதோடவே பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய தக்காளி இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்திக்கிற தேவையான அளவு. தக்காளி கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வைக்கலாம். ஏன்னா தக்காளி கொஞ்சம் வெந்து அழுத்தம் கொடுத்தா கொஞ்சம் நசுங்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி வெந்த மாதிரி இருக்கும். இப்போ டக்குன்னு வந்து ஒரு மாதிரி மேஷ் ஆகிடும். இப்போ வந்து கத்திரிக்காய் ஒரு 50 கிராம் சேர்த்திருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதோட கத்திரிக்காயும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் இதோட சேர்க்க போகிறேன். குழம்பு மிளகாத்தூள் நார்மலாக எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான். 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காயும் காராமணி தொக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட நான் வேக வச்ச காராமணி வந்து ஒரு 2 ஹவர்ஸ் பிஃபோர் ஊற வச்சுட்டு நிறைய 3 விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் போல் நான் சேர்த்திக்கிட்டேன். ஏன்னா இது உடனே ஒரு சுடு தண்ணியில் போட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நீங்கள் அது மாதிரி மறந்துட்டிங்கன்னா கடாயில் போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுனீங்கனாலும் ஒரு 2 விசில் எடுத்திங்கன்னா வெந்துடும். இப்போ இந்த கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு, போதும். இது அப்படியே வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெந்துச்சுன்னா பாருங்கள், இது மாதிரி தொக்கு மாதிரி ஆகிடும். இப்போ வந்து நான் தேங்காய் துருவல் சேர்த்திக்கிறேன். தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கோங்க, இல்லாட்டா பரவாயில்ல. இதோடய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தொக்கு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. தண்ணி இல்லாமல் சுண்டி கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. காரமணியும் வந்து அந்த உப்பு காரெல்லாம் இறங்கியிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரசம் சாதத்துக்கு தான் சாப்பிட போகிறேன். இது வந்து தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரசம் சாதத்துக்கு தான் நான் எப்போவுமே செய்வேன், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சுட சுட சாதம், காரமணி கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. தொடவே முடியல, ரொம்ப ஹீட்டு. நான் வேறு உடனே சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு காட்டணுன்னு போட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.